தூய ஆவி நமக்காக செய்கிற செயல்கள். தொடர்வோமா நண்பர்களே? இவ்வாழ்வானது தூய ஆவியின் பிரசன்னத்தை தொடர்ந்து உணரத்தக்க ஒரு வாழ்வு. தூய ஆவியின் பிரசன்னமானது நமக்கு முன்னால் சென்று நம்மை அழைத்து செல்லும். நாம் செல்ல வேண்டிய பாதைக்கு வழிகாட்டும். ஜெபிக்க அழைத்து செல்லும். இறை வார்த்தையை வாசிக்க அழைத்து செல்லும். நம்மை பாதுகாக்கும். மன்னிக்க உதவி செய்யும். சாட்சி பகர கற்றுக் கொடுக்கும். இயேசுவை மகிமைப்படுத்த அழைத்து செல்லும். இவ்வாழ்வானது, நான் தூய நீரை உங்கள் மீது தெளிப்பேன், நீங்கள் உங்கள் எல்லா அழுக்கிலிருந்தும் தூய்மையாவீர்கள், புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன், என் நியமங்களை கடைபிடிக்கவும் என் நீதி நெறிகளை கவனமாய் செயல்படுத்தவும் செய்வேன் என்ற எசேக்கியேல் இறைவாக்கினரின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. நமக்குள் புகுத்தப்பட்ட அந்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை நமக்கு நினைவூட்டி அவருடைய வார்த்தையின் ஒளியிலே வாழச் செய்கிறார். இவ்வாழ்விலே தண்டனை தீர்ப்பே கிடையாது. பாவம், சாவு என்பனவற்றிற்கு உள்ளாக்கும் சட்டத்தினின்று விடுதலை உண்டு. திருச்சட்டத்திற்கு தேவையானவைகள் நிறைவேறும். நம் நாட்டமெல்லாம் ஆவிக்குரியவற்றின் மீதே இருக்கும். இவ்வாழ்விலே பழையன கழிந்து எல்லாம் புதிதாக்கப்படும். நற்செயல்கள் புரிவதற்கென்றே கிறிஸ்து இயேசு வழியாய் படைக்கப்பட்டிருக்கிறோம். செம்மறியாட்டு குட்டியானவரின் இரத்தத்தால் தொடர்ந்து கழுவப்படுகிறோம். தூய ஆவியானவரால் தொடர்ந்து ஆட்கொள்ளப்படுகிறோம். சாத்தான் மறுபடியும் இவ்வாழ்விலே தோற்கடிக்கப்படுகிறான். இயேசுவே எல்லாவற்றிலும் எல்லாமாக இருக்கிறார். விண்ணுலகில் அதிகாரத்தோடு அமர்ந்திருக்கிறோம். வாழ்பவன் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார் என சொல்ல முடிகிறது. நான் இயேசுவோடு இணைந்து கடவுளிடம் மறைந்து இருக்கிறேன் என சொல்ல முடிகிறது. நாம் கடவுளை மகிமைப்படுத்துகிறோம். அவர் உங்கள் துணையாளர், உதவி செய்கிறார். இயேசு சொன்னார், உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். இங்கு இயேசு சொல்கிறதை பாருங்கள். தூய ஆவியானவர் நமக்கு என்றும் உதவி செய்வதற்காக தரப்படும் துணையாளர். தூய ஆவியானவர் நம் வாழ்வின் எல்லா நிலைகளிலும், அது ஆவிக்குரிய காரியமானாலும் உலக காரியமானாலும் உதவி செய்ய விரும்புகிறார். உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு மணித்துளியிலும் துணை செய்வதற்காக உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். பல நேரங்களில் அவரிடமிருந்து வருகிற ஞானத்தையும் அருளையும் நாடாமல் நாமே இதை செய்ய முடியும் என்று நினைக்கிறோம். தூய ஆவியானவர் கனிவுள்ளவர். எனவே அவர் உங்களுக்கு வாழ்விலே கட்டாயமாக செயல்பட மாட்டார். அவரின் உதவியை நீங்கள் கேட்க வேண்டும். நீங்கள் அவரை அழைக்கும்போது உங்களுக்கு உதவி செய்ய அவர் அங்கே இருப்பார். தொடர்கிறேன்.